போட்டு அமுக்கு படிச்சு கடி 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 அடங்குவியா கேளு. அடிக்கத ஏன்னா இதை கட்டவும் முடியல மாட்டவும் முடியல. என்னடா இப்படி ஆகிப்போச்சு. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா வீட்டுக்கு வந்து 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அட்சய திருதி. ஸோ ஏதாவது 1 கிராமாச்சும் தங்கம் எடுக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் இன்னைக்கு திருவாரூரில் போய் தங்கத்துக்கு தங்கம் வாங்க போகிறோம். அவனுக்கு இது வரைக்கும் நாங்கள் மோதிரம் எடுக்கவே இல்லை. அப்படியே எடுத்துட்டு கொலுசும் வந்துட்டு சின்னதாகிடுச்சு, ரொம்ப கால் அந்த இடத்துல வெட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால கழட்டி வச்சுட்டு ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொன்னீங்க கொஞ்சம் ஜலங்கு கொலுசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தண்டை மட்டும் தான் போட்டிருக்கான். சரி அவனுக்கு கொஞ்சம் பெரிய கொலுசாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போகிறோம். அம்மா, நான், திவி, தங்கம், பிரவீனோ எல்லாரும் சேர்ந்து தான் திருவாரூர் போகிறாங்க. நம்ம கேமராமேன், நம்ம டிரைவர் எல்லாம் வினோத் தான். அவன் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. சரி போயிட்டு திருவாரூர் போயிட்டு என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த விளாக்ல ஒன்றுனா கண்டினியூ பண்ணலாம். கரெக்டா பைக் பேர்லாம் தெரியுது பேர் உனக்கு, எல்லாமே தெரியும் உனக்கு. எனக்கே வந்துட்டு ஆமா, நானே வந்துட்டு சின்ன பிள்ளைல வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது சின்ன பிள்ளைல. இது இந்த வயசுல எப்படி பின்னுது பேரு. ஓ அந்த வீடியோஸை பார்த்து வந்து அது மாதிரி சொல்றான் சிது. ஒரு சைக்கிள் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கு வேணும் படாத பாடுபட்டோம். எங்க அப்பா வந்துட்டு கேட்ட உடனே, நான் என்னமோ வாங்கி தர மாட்டாங்கன்னு நினைச்சேன், சைக்கிள் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே செகண்ட் ஹேண்ட்ல. அந்த சைக்கிள் தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டுல. அது இல்ல, அது என்னமோ அதுதானே. ஆனா காலேஜ் எடுத்துட்டு போனது, அந்த ஐயா வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போனது அந்த சைக்கிள். ஒண்ணு துரு பிடிச்சி கிடக்குல, அது அதான் எடுத்துட்டு போனது. ஏன்னா இதை கட்டவும் முடியல மாட்டவும் முடியல. என்னடா இப்படி ஆகிப்போச்சு. நிவிக்கு கொலுசு ஓகே பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா கொலுசு? நான் எடுத்தேன் அதே மாதிரி தானே நீ எடுத்தது மாதிரி தான், ஆனா இது வேற டிசைன். மேல டிசைன் மட்டும் வேற. நல்லா இருக்கு இந்த டிசைன். திவி ஒரு மோதிரம் போட்டிருக்கான் பாரு, அது யாருக்கு? அது இவனுக்கு மோதிரம் எடுக்கணும்னு எனக்கு மோதிரம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால என் கையில போட்டிருந்தது தான் அவன் மோதிரம். அதனால கழட்டி கொடுத்துட்டேன். இப்பதான் திருப்தியா இருக்கு இல்ல? காப்பு தான் ஆத்தா எடுத்து கொடுத்தது. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கொலுசு எனக்கு பிடிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு டிசைனும். வந்ததுமே எடுத்துட்டேன். இந்த ஜல் 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 ஜல். அம்மாவுக்கு இந்த மாதிரி டிசைன் கிடைக்கலடா. ஆனா இப்போ இதான் செலக்ட் பண்ணிருக்கியா? ஆமா இதான் வாங்கிட்டேன். அப்ப கிளம்ப வேண்டியதானா? உடனே இல்ல, பரவாயில்ல மழை வந்துடும் இன்னைக்கு. உடனே கிளம்பிட்டீங்களே. கொடுத்துருமா வேணாமா விட்டுருமா, காலில் போட்டுக்க. அப்ப கடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க, நம்ம திருவாரூர் போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோங்க. போற வழியில இங்கே ஜூஸ் கடை பார்த்தோமா, சரி ஜூஸ் குடிச்சிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்துட்டு முலாம்பழம் ஜூஸு, அவருக்கு வாட்டர் மெலன் கேட்டிருக்காரு. சாப்பிட்டுட்டீங்க இந்த கிளம்பும். உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? ஐயோ நசன அழுதுகிட்டே இருக்கான். நை 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 நைன்னு. முன்னெல்லாம் தூங்குவான், இப்ப தூங்க மாட்டான். வயிறு ஃபுல்லாயிடுச்சுனாலே தூங்கிடுவான் முன்னெல்லாம். இப்ப வயிறு ஃபுல்லானாலும் அண்ணன் சவுண்டு லைட்டா கேட்டா போதும் முழிக்கிறது, தேரா முழிக்கிற மாதிரி. ஏன்? ஐயோ ஐயோ உன் சவுண்டை பார்த்துட்டு தாத்தாவே தலை தெறிக்க ஓடிவிட்டாங்க. அப்பா வீட்டுக்கு போய் 2 பண்ணிட்டான். ஐயோ ஐயோ செமையா இருக்கு. ரிங்க காமி, ரிங்குங்க ரிங்குங்க. என்ன கையில போட்டிருந்த ரிங்க காமின்னு சொல்றேன். அப்படி சொல்ல அத்தாயிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ணுச்சுல, அதுக்கு வேணும். செமையா இருக்குல்ல? போனோடனே செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு 5 மோதிரம் காமிச்சாங்க, அதில் இன்னொன்று பார்த்தேன்.
இது நல்லா இருந்துச்சு, அது இதே செலக்ட் பண்ணிட்டேன். அங்கே முலாம்பழம் ஜூஸ்ன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். முலாம்பழம் ஜூஸ் கொடுங்க. இங்கே தான் கிருணி பழம்னு சொல்கிறோம். எது பேருன்னு தெரியல சத்தியமாக. கிருணி பழம் தானே, அங்கே முலாம்பழம்னு சொல்லி கேட்பேன். அப்படியே திக்காக இருக்கும் அது. போட்டு அமுக்கு கடிச்சு கடி 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 கடி. அடங்குவியா கேளு. அடிக்கத அடிக்கத. ஏய் கம்னு இருடாங்கிறான். சரி சரி சரி. அவன் ஒண்ணுமே செய்யல. ஏன் சினிங்கியே என்ன ஒண்ணுமே செய்யாத சினிங்கிட்டு போயிரு. சரி 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 சரி. அவட வரியா? நம்ம திருவாரூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே பசி தாங்க முடியல, சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கள் 3 பேருக்கும் நான்வெஜ் வாங்கிட்டோம். அம்மாவுக்கு மட்டும் மீல்ஸ் வாங்கியாச்சு, வெஜ் மீல்ஸு. மீன் குழம்பு, கறி குழம்பு. அப்புறம் அதுக்கு ஏன்டா வெண்டைக்காய் கீரைலாம் நான்வெஜ்ஜுக்குமே கொடுப்பாங்களா? அது அவங்கள தான் கேட்கணும், தெரியல. நான் மீன் குழம்புக்கு வெண்டைக்காய் கீரை தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் வரும்போது 65 இந்த இறால் யாருக்கு? உனக்கா? எனக்கு. உனக்கு மட்டும். எனக்கு திவிக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அவன் சாப்பிடக்கூடாது, நானும் சாப்பிடக்கூடாது. இதில் ஒரு இறால் மிச்சம் இருந்தால் கூட உன் வாயில் வச்சு திரிச்சு விடுவோம் பார்த்துக்கு. நம்ம சின்ன குட்டி வரும்போதே தூங்கிட்டாரு. தூங்கினதுனால மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியுது, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான். தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடும். அம்மாவை சாப்பிட சொன்னால் தலைவலின்னு படுத்துட்டாங்க வந்தோடனே. அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, நீனும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வயலுக்கு போவோம். ஜாலியாக இருக்கும் வயலுக்கு போனால். இங்கே மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வயலுக்கு போகிறோம். ஸோ திவி வந்துட்டு மாட்டை ஓட்டிட்டு முன்னாடியே போயிட்டார் அவங்க ஆத்தா கூட. இப்போ நாங்கள் 2 பேரும் போகிறோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு வருவோம். போகலாமா? திவி வாங்க போகலாம். வயல்னால் ஒரு ஆளை வந்துட்டு கையாலே பிடிக்க முடியாது. ஆமாம், இங்கேருந்து அங்கே ஓடுறதும் அங்கேருந்து இங்கே ஓடியாடுறதும் நாங்களும் ஃப்ரீயாக விட்ருவோம். ஏன்னா இங்கே எதுவும் வராது, வண்டி ரோடுனா தான் பயம். வயல்னால் பயமே கிடையாது. வீட்டிலே விளையாடு, ஆனால் கீழே விழுந்து அடிப்படாமல் விளையாடு, அவ்வளோதான். என் தங்கம் நீனும் போறியா? அது எடுத்து வந்துருக்கலாம். அந்த பிக்னிக் ஷீட் இருந்துச்சுல, அதை எடுத்து வந்துருக்கலாம். ஏன் அது இவனே உட்கார வச்சுருக்கலாம். ஆமாம்ல. சரி வா, துண்டை போட்டு உட்காரப்போ. திவி ஹாய் சொல்ல எல்லாருக்கும். வேலை செய்ய போறியா? வேலை என்ன வேலை? என்ன வேலை செய்ய போற? என்ன வேலை? ஓ, என்ன மாடை இங்கேயே கட்டிட்டாங்க? அங்கதான் கட்டியிருப்பாங்க எப்பயுமே. இவ்வளோ பில்லு கிடக்கு, எங்கே கட்டினாலும் மேய வேண்டியது தான் எல்லா பக்கமும். ஏன்னா இந்த 2 நாள் மழையில் நல்லா பில்லுலாம் மண்டி போய் கிடக்குது. மாட்டுக்கு பில்லு அறுத்து போடணும் கவலையே கிடையாது, நல்லா மேய்ஞ்சிடும் இந்த பில்லுலே. அங்கே போய் உட்காருவோம், அங்கே தான் நல்லாயிருக்கும். நிவி டேய் இங்கே போடுறா. ஐயோ இப்போ அவனோட மைண்ட் செட்லாம் என்ன தெரியுமா? ஐயோ எதை பிச்சு எதை வாயில் வைக்கலான்னு தெரியலையே. யாரு இவனுக்கு இங்கே ஒரு கிடச்சிது, ஏதோ ஒன்று கையில் கிடச்சிருச்சு. நிவி அழகு தங்கம். என்னது? என்ன பார்க்குறீங்க? அது என்ன இங்கே பார்க்கவே மாட்டுது. ஏய் இங்கே போடுறா. என்னடி? அவனுக்கு இந்த மாதிரி இடத்துல இங்கே பேர் சீட்டு, இந்த மாதிரி இடத்துல போட்டு விட்டோன்னு நினச்சி போயிரு. அந்த பிக்னிக் சீட் எடுத்து வந்தால் கரெக்டாக போட்டுக்கலாம். அதைத்தான் நான் இப்போ மேய்ஞ்சிட்டு போயிட்டு இருப்பான் அவன் போட்டு. ஏமா என்னடா இப்பதான் வந்தா அதுக்குள்ள தண்ணி வந்துச்சா? நேற்றுக்கு ஒரு பாட்டில் போட்டோமா, எடுத்துட்டு போயிட்டோமா? எடுத்துட்டு போயிட்டோம். சரி, இங்கெல்லாம் வேற மாதிரி சீத்து. இந்த இடத்துக்குலாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இங்கே கிரிக்கெட் விளையாண்டு என்ன பண்ணுவோம், இங்கே அப்போ கொஞ்சம் கேப் இருக்குமா, அவங்க வீடு கரெக்டாக தெரியும், சீத்து வீடு. எங்க வீடு அப்படியே இங்கேருந்து பார்ப்போம். அப்பதான் ஓவர் ஆக்ஷன் போடுறது, இப்படியே அடிக்கிறது. ஏய் புறா லெஃப்ட் ஹேண்ட் இவரு. அப்படியே சவுண்டு போட்டு அங்கே திரும்ப அங்கே ஒன்றும் கிடையாது. திரும்ப வேலைக்கு போயிடுமா, வேலைக்கு போயிட்டுங்கிறது தெரியாம நான் வந்து கத்திட்டு கிடப்பேன் லூசு மாதிரி. அந்த மாதிரிலாம் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு கிடப்பேன். நானே செம ஜாலியாக இருக்குங்க இங்கே விளையாடும் போது. இங்கெல்லாம் வந்துட்டு அப்போ நிறைய இங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பயிர் இருக்கும், பயிர் செடி, அப்புறம் நெல் இருக்கும். அதனால வயல் பில்லு இருக்குமா, அரைக்க வந்துருவோம் மாட்டுக்கு. அவனா விளையாடுறது கிளம்பிடுவோம். ஆனால் நீங்கள் அதிகமாக வர மாட்டேன் சீத்து. இன்னும் நீ லீவுக்கு வருவ, நான் லீவுக்கு வேலைக்கு போவேன், எப்படி என்னை பார்க்க முடியும்? நீ
ஓ ஆமா, நீ மற்ற டயத்துலாம் வந்துட்டு இங்கே வருவேன். ஸ்கூல் முடிச்சு 9th படிக்கும்போது 8th படிக்கும்போதெல்லாம் பிள்ளை அறுக்கிறதுக்கு ஈவினிங் டைம்லாம் இந்த வயலில் வந்து பிள்ளை அறுக்க வருவோம். அப்போலாம் சின்ன பிள்ளை தானே, அப்போலாம் வயலுக்கு வேலைக்கு போக மாட்டேன். பயிர் டயத்தில் சின்ன பிள்ளை இருக்கும் போதும் பயிர் பிடுங்கிறதுக்கு தான் போவேன். லீவில் வேலைக்கு போயிடுவேன். அப்போ எப்படி நீ பார்க்க முடியும்? அதெல்லாம் ஒரு லைஃப். அப்புறம் இங்கே இருக்கிற வேற மாதிரி இழந்த பழம் இதில் பொறுக்கிறதுக்காகவே வருவோம்டா. அதுக்காகவே இருக்குதா? இப்போ இல்லை இழந்த பழம். சே, நான் மட்டும் ஒரு சக்தி மட்டும் எனக்கு இருந்துச்சுங்க, அப்படியே லைஃப் வந்துட்டு ரீவைண்ட் பண்ணி விட்டுருவேன். ஆமா. ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு வரலான்னு போனோம். பார்த்தா பாதிலே வந்துட்டோம். ஏன்னா தண்ணி இந்த 1 மணி நேரம் தான் இங்கே வரும். இவனும் அழுவ ஆரம்பிச்சிட்டானா குட்டி வாண்டு. சரி அவனையும் தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சுட்டு டீ போட்டு வந்துட்டாங்க. டீ போட்டு குடிக்கலான்ட்டு அதுவே ஆறி போயிட்டு அப்பப்போ எழுந்திரிக்கிறான், அப்பப்போ போய் ஆட்டிட்டு வரேன். இப்படியே நடந்துட்டு இருக்கா, அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேங்க, இந்த அட்சய திருதியைக்கு போயிட்டு இந்த 2 குட்டீஸ்க்கும் இவருக்கு மோதிரம் அவருக்கு கொலுசு எடுத்துட்டு வந்தாச்சு. அவனுக்கு சொன்னேன், கடைசியில் இவனுக்கு அமைஞ்சிருச்சு. இவன் தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டானே, தம்பிக்கு 2 எடுக்கிற எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவருக்கு மோதிரத்தை எடுத்துட்டேன். அவரோட மோதிரத்தை நான் சுட்டுட்டேன், இவருக்கு வேற மோதிரம் எடுத்துட்டேன். அவனுக்கு எப்பயாவது எடுத்துப்போம், அவன் தான் கேட்கவா போகிறான், வாயா இருக்கு. அதனால கொலுசு மட்டும் எடுத்து போட்டாச்சு. ஓகேங்க, இந்த அட்சய திருதிக்கு நாங்கள் போயிட்டு ஒரு குண்டுமணியாச்சும் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய்.